Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு இப்போ நேரலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சந்திரசேகர் இணைந்திருக்கிறார், பாஜகவிலிருந்து வீர திருநாவுக்கரசு இணைந்திருக்கார். இருவருக்கும் வணக்கம். சந்திரசேகர் சார், கை மெல்ல ஓங்குகிறதா? ஒரு வரலாற்று வாய்ப்பை காங்கிரஸ் தவற விட்டுட்டு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாது, காங்கிரஸுக்கான கதவு திறந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்ன நடக்குது சார் காங்கிரஸில்? என்ன செய்ய போகுது காங்கிரஸ்? காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு முதல்ல இன்றைக்கு மக்கள் அளித்திருக்கிற மேண்டேட்டை ஏற்றுக்கொள்கிறோம். வெற்றி பெற்றுள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மக்கள் தான் கடைசியில எஜமானர்கள். யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வியடைந்தாலும் ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது, நீங்க பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க, அதாவது இதுல இரண்டு செய்திகளை நான் பாக்குறேன். மக்கள் மேண்டேட்னா நீங்க அவர் தான் ஆட்சி அமைக்கணும், அதை டாப்புல் பண்றது எந்த விதத்திலும் சரியான விதமாக இருக்காது. அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யார் உதவினாலும் சரி, அது வெளியில் இருந்து ஆதரவு அல்லது உள்ளே சென்று ஆதரவு, அதை அளித்து அந்த ஆட்சியை நடத்த விடுவதுதான் ஒரு ஜனநாயகத்தோட மாண்பு அடுத்த நிலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அது கட்சி, அரசியல், அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் முடிவு செய்வது எங்களுடைய கட்சி தலைமை. அதிகாரத்தில் இருப்பதை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய கட்சி ஏற்கனவே தெளிவுபடுத்திச்சு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அது திமுகவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்னொரு கட்சி அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இல்லை, நாங்கள் தனி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவோம், தனியாகத்தான் ஆட்சி நடத்துவோம் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். அதன் பிறகு பயணித்தோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு அந்த சூழ்நிலை தானாகவே அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறேன். மக்கள் அந்த சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். நீங்க முன்பு நாங்கள் அவர்களோட கூட்டணி செல்ல வாய்ப்பு இருந்தது, போகவில்லை, அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். அதனால அதை பேசி இப்பொழுது எந்த விவாதத்துக்கும் செல்ல விரும்பல. இப்பொழுது பொறுத்தவரை திருமாவளவன் அவர்கள் கூட சொன்னார், அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, மக்களே அதற்கான வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள் சொல்றார். ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு, இல்ல சார், எந்த கட்சி மக்கள் வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. மக்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமையணும் தான் விரும்பி இருக்காங்கன்னு ஒரு தனி பெரும்பான்மை இல்லாத தாவேக்கா அதிக இடங்களில் வெற்றி பெற்று, ஆனா தனி பெரும்பான்மை இல்லை. இங்க எந்த இடத்துல கேள்வி எழுகிறது அப்படின்னா, நீங்க 21ஆம் தேதி வரைக்கும் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்றப்ப திமுக தலைமையில் ஆட்சி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதுதான் அந்த கூட்டணியுடைய பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்டது. அப்போ அப்படி ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு இப்போ ஆட்சி அதிகாரத்தில் தான் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறது, ஆட்சி அதிகாரத்துக்கு ஆதரவு கொடுக்குறதா என்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாக்கா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தது மாறுபட்டு 10 நாளில் ஒரு கொள்கை மாறுறீங்க, அணி மாறுறீங்க அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு நெருடலா இல்லையா? தர்ம சங்கடமா இருக்காதா? இல்ல இரண்டு அதுலயும் ஒரு செய்தியை பதிவு பண்ண விரும்புறேன். முதல்ல இந்த அணி, திமுக அணி அதுல இருந்ததே காரணமே, முதல் கட்ட காரணம் கடந்த 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளாக தொடர்ந்ததற்கு காரணமே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதாவது பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான, அவர் கூட சித்தாந்தம் இல்லைன்னு கூட முதல்ல தோழர் சொன்னாரு. கண்டிப்பாக அது ஒரு பாஜக ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி. எப்படி கம்யூனிஸ்டத்தை சொல்கிறீர்களோ அதே போல பாஜகவும் ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்து அந்த கூட்டணியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நிலையில திடீரென்று விலகிதான் அந்த கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனதே தவிர, இப்பொழுது திரு விஜய் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய கொள்கை எதிரியா ஏற்கனவே பாஜகவை டிக்ளேர் பண்ணிட்டு பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அரசியல் எதிரி என்று சொன்னவரை வீழ்த்தி விட்டார். 4 முனை போட்டி இருந்துச்சு சார். அவர் இது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னதுதான். அது கட்சி ஆரம்பிச்சப்பவே கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிலாம் சொன்னாரு. தேசக்தி திமுகன்னு சொன்னாரு. உங்க கூட்டணிக்கு தலைமை வகித்த கட்சியை மிக கடுமையா விமர்சனம் பண்ணார். இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் உள்ள விமர்சனமே என்ன அப்படின்னா, இந்த திமுக ஆட்சியில நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நிறைய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை வந்தது. அதையெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் கண்டும் காணாமல் இருந்தது. இல்ல பல நேரங்களில் திமுகவுக்கு பதிலாக நீங்க ஆதரிச்சு பேசுனது தான் சிக்கல் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் அந்த பக்கம் ஆதரிச்சு பேசிட்டு திடீர்னு அணி மாறுறது ரொம்ப அது சரியாது இல்லை. நீங்க நான் நான் அதைத்தான் தெளிவா குறிப்பிட விரும்புறேன். மக்கள் மேண்டேட் தான் சரி. நாம் பேசுவதோ அல்லது கட்சிகள் தோல்வியடைந்த கட்சியோ வேறு கட்சிகளோ பேசுவது சரியல்ல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? நீங்க மக்கள் இன்றைக்கு விஜய் தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்காங்க.
நீங்க அதற்கு நம்ம வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம், அல்லது அந்த ஆட்சி வருவதற்கான உதவிகள் செய்யலாம், அல்லது அதிகாரத்தில் பங்கு பெற்று உதவிகள் செய்யலாம். இதைத்தான் செய்யணுமே தவிர இப்ப இருக்கிற எந்த கட்சி, ஈவன் திமுக அல்லது அதிமுகவாக இருந்தாலும் தாவேக்காவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாம், அதிகாரத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்னாக்கா இவ்வளவு நாளா நீங்க வந்து கொள்கை கூட்டணி அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தது சும்மா தேர்தலுக்காக பேச்சுக்காக வாக்கு சேகரிக்க மட்டும்தானா? அது இல்ல, நீங்க ஒரு இணக்கம் இல்லாம விருப்பம் இல்லாம தான் திமுக கூட்டணியில் இருந்திருக்கீங்க இவ்வளவு நாளா. இல்லையே, முதல் கட்டத்திலேயே பதில்ல குறிப்பிட்டிருக்கேன், நீங்க மறுபடியும் கேக்குறீங்க. அந்த கொள்கை என்பது பாஜக என்ற சித்தாந்தம் தமிழ்நாட்டிற்குள் வரவிடக்கூடாது. அந்த விதத்தில் கூட இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் நான் சொல்றேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக என்பது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 27 தொகுதிகளில் நின்று ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அந்த அணியும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 5 தானே வெற்றி பெற்றிருக்காங்க, பெருவெற்றியா? இல்ல, அது திமுக இல்ல, அது வந்து திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது அந்த எதிர்ப்பலை அல்லது ஒரு மாற்றம் தேவை என்பதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மாற்றத்தில் நாங்களும் அந்த அலையில் நாங்களும் இன்றைக்கு சிக்கி எங்களுடைய ஒரு சரிவு எங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த அணியோடு போட்டி போடுகிறோமோ அந்த அணி எந்த நோக்கத்திற்காக போட்டி போடுகிறது, அந்த அணியை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள், அந்த அணிக்கு மக்கள் எந்த எதிர்பார்ப்பில் வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த அணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாததல்ல. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். சந்திரசேகரன் ஒரு மிக முக்கிய புள்ளிய திருநாவுக்கரசு தொட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் முதன்மை அப்படின்னாக்கா வெளியிலிருந்து ஒரு ஆதரவை கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் ஆட்சியத்தில் பங்குன்னு கேட்கல, ஆனால் கிறிஸ்டோட சொன்னது நாங்கள் ஒன்றும் எதிர்கட்சியாக இருப்போம், இல்லை அதிகாரத்தில் பங்கெடுப்போம் அப்படின்னு சொன்னது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இப்போ நீங்கள் ஆட்சியத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லையா? திமுக மீது என்னென்ன கடுமையான விமர்சனங்களை விஜய் வைத்தார். அந்த விமர்சனத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் பொறுப்பாக உடந்தையாக தான் இருந்தீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு வாரத்தில் ஒரு அணி மாறுறது என்பது சந்தர்ப்பத்தின் உச்சம் இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் நகைச்சுவையா தான் இருக்கு அந்த கேள்வியே. அதாவது சந்தர்ப்பவாதம், தர்மம், ஊழல் இதை பத்தி எல்லாம் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு 2-3 விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். அதாவது அஜித் பவார் மேல 30,000 கோடி ஊழல்னு ஒரு வாரம் முன்புதான் பிரதமர் ஒரு பிரச்சாரத்துல கூட்டத்துல பேசிட்டு அடுத்த வாரமே அவருடைய அணியில் இணைந்தவுடன் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து பக்கத்தில் உட்கார வைத்து மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி அழகு பார்த்ததை நம்ம பார்த்தோம். அது ரொம்ப சந்தர்ப்பவாதம் கிடையாது. ஊழலையும் எதிர்ப்பீங்க நீங்க, அது கரெக்ட். அதே மாதிரி இன்னைக்கு அசாம் முதல்வராக இருக்கிற ஹேமந்த் பிஸ்வா சர்மாவை அமித்ஷா அசாம்லயே போய் சொல்றாரு, ஹேமந்த் பிஸ்வா சர்மா அடுத்த எங்களுடைய ஆட்சி வரும்பொழுது அவர் ஜெயிலில் இருப்பாருன்னு சொன்னாரு. ஜெயில்ன்றது எது சொன்னார்னா, ஒண்ணு அவருக்கு மிரட்டல், அதாவது நீங்க ஜெயில இருக்கணும், இல்லைன்னா பாஜக இணையணும். அவர் பாஜக இணைந்தாரு. இன்றைக்கு அவரையே முதல்வராக இன்றைக்கு அங்கீகரித்திருக்காங்க. இதுதான் அவர்கள் ஊழலை பத்தி எதிர்த்து பேசுற பாஜகவுடைய இரட்டை வேடம். அது ஒரு பக்கம். அதனால அது நிறைய சொல்லலாம், இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு மாநிலத்துல ஒரு சின்ன குறுக்கீடு சந்திரசேகரன், மொராலிட்டி, இது தர்மம், ஊழல் இத பத்தி எல்லாம் பேசினாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நடந்த விஷயம், நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவரை முதலமைச்சராக மக்களிடம் காட்டி வெற்றி பெற்றுவிட்டு 100 நாள்ல அவரை டாப்பிள் பண்ணி அவரை பதவி இறக்கி அந்த இடத்தில் பாஜக முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். இது எந்த விதத்துல தர்மம், எந்த விதத்துல மொராலிட்டி, எந்த விதத்துல இதுன்னு சொல்லுங்க. அதாவது நியாயம்ன்றத சொல்லுங்க சார். அது கட்சி சார்ந்த விருப்பம் சார். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். எனக்கு வசதியா எப்பயுமே நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனை ஒண்ணு பேசுறப்ப பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், காஷ்மீர் அப்படி எல்லாம் போயிருவீங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர மாட்டீங்க. அதேதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சார் போன வாரம் வரைக்கும் ஒண்ணு பேசினேன் சார். இன்னைக்கு பேசுறது வேற இருக்கு சார். அது வேற இது வேற. மதிவான அதை தெளிவுபடுத்திட்டார். அது சரி அப்படின்னாக்கா நம்ம நிறைவு சுற்றுல போல இன்னும் 2 பேர் 2ஆம் கட்டத்தில் பேசவே இல்லை. நேரம் ரொம்ப ஒரு 5-6 நிமிடம் தான் இருக்கு. ஒரே ஒரு மகேஸ்வரன் ஒரே செய்தியை சொல்லிடுறேன். அதாவது அக்னீஸ்வரன் 2-3 விஷயங்களை சொன்னாரு. அதாவது இவ்வளவு நீங்களும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது இவ்வளவு பேசுறீங்களே, முதல் வாரம் வரைக்கும் பேசுனீங்க அப்படின்லாம் சொல்றாரு. திரு அக்னீஸ்வரனுக்காகவும் ஒரு கருத்தை சொல்றேன். திரு டிடிவி தினகரன் தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக என்ன கருத்தை சொன்னார்னு ஒரே ஒரு கருத்து, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது என்றால் அதை விட நான் தூக்குமாட்டி சாவேன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இது அவர் சொன்னது, நான் சொல்லல.
அவர் அடுத்த வாரம் அதே கூட்டணியில் என்னுடைய சகோதரர்னு மேடையில் இருந்ததை பிரதமரோட இருந்ததை சார், பார்த்தா அது என்ன நிர்பந்தம்? காங்கிரஸை என்ன பார்த்து தர்மம்? கருணாநிதி சொன்னார் கூட நட்பு கேடா முடிஞ்சது அதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் தானே. ஆனா அதுக்கப்புறம் அப்ப அணி மாறல, அணி மாறல. ஆனா இங்க அணியே மாறுது. ஒருத்தரோட கைகோர்த்து நின்னு தேர்தலை சந்திச்சோம், வெற்றி தோத்த பெற்றோம், பிறகு. டக்குன்னு இன்னொரு அடி மாறணும் பாருங்க. அதுதான் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. பேசலாம். ஒரே ஒரு சந்திரசேகரன் நிறைவு கருத்து மிகச் சுருக்கமா, நேரம் இல்ல, நேரம் கடந்துட்டோம், சுருக்கமா. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் பக்னீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி பல விசித்திரமான இந்த இதுல சந்திச்சிருக்கோம், இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2000 வாக்குகளுக்குள்ள பாத்தீங்கன்னா 27 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, ஒரு வாக்குல இருந்து 2000 வாக்கு வரைக்குமே. அந்த மாதிரி பல மும்முனை போட்டி என்பது ரொம்ப பல காலகட்டங்கள்ல மூன்றாவது அணி என்பது வந்து 10%, 18%க்கு மேல இது வரைக்கும் வந்ததில்லை, 18% மேல. ஆனால் இன்றைக்கு 30% ரீச் பண்ணிருக்குன்னு சொன்னா அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான அலையை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு எதிர்க்கட்சி இல்லாத நிலை இருந்திருக்கிறது. அதை ஒரு மூன்றாவது பிளேயர், புதிய கட்சி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். நன்றி சந்திரசேகரன்.